திருமதி கனிமொழி அவர்கள் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. நிறைய பேசினாங்க. அதுல குறுக்கிட்டு பேசுகின்ற பொழுது அப்ப ஆபரேஷன் சித்தூர் குறித்து பேசினாங்க. ஆபரேஷன் சித்தூர் குறித்து இந்தியாவின் நிலைப்பாட்டை உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்வதற்காக 7 குழு அமைக்கப்பட்டு அதுல ஒரு குழுக்கு திருமதி கனிமொழி அவர்கள் தலைமை தாங்கி போனாங்க. பல வெளிநாட்டுக்கு போய் இந்திய நாட்டினுடைய நிகழ்வுகளை எடுத்து சொன்னாங்க. இப்போ நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் பேசும்போது பெஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் அதை முன்கூட்டியே உளவுத்துறையின் மூலியமாக அறியாதது, அதை உரிய முறையில் அறிந்திருந்தா அந்த பயங்கரவாத தடுப்பை நிறுத்தி இருக்கலாம் என்று இங்க பேசுறாங்க. அங்க வெளிநாட்டில் போய் அங்க பேசுனதுக்கும் இங்க பேசுனதுக்கும் எவ்வளவு வேறுபாடு எண்ணி பாருங்க. நம்ம பத்தி வெளிநாட்டு தலைவர்கள் என்ன நினைப்பாங்க? இந்த அம்மா தலைமை தாங்கி வெளிநாடு போய் இந்திய நாட்டுடைய நிலைப்பாட்டெல்லாம் எடுத்து சொல்லிட்டு வந்திருக்காங்க. நாம ஆபரேஷன் சித்தூர் பற்றி தெளிவுபடுத்தி வந்த பிறகு இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அரசாங்கத்தை பற்றி குறை சொல்றாங்கன்னா இதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.